Hi friends, welcome to our YouTube channel Code Vathi. இன்னைக்கு நாம பார்க்க போறது வாட்ஸ்அப் குரூப் chat analysis. ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக தான் நாங்கள் இதை எடுத்தது. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த ட்ரிப் போனாலும் சரி, எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு செஞ்சோன்னா முதல்ல என்ன பண்ணுறதுன்னா வாட்ஸ்அப் குரூப் தான் ஓப்பன் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு 1 or 2 பர்சன்ஸ் ரிப்பீட்டடாக மெசேஜ் பண்ணுவாங்க. கடைசியாக சொல்லுவாங்க, நான் தான் ஃபுல்லாகவே எஃபர்ட் எடுத்தேன், நான் தான் வாட்ஸ்அப்பில் பேசினேன், யாருமே மெசேஜ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எங்களுக்குள்ளேயும் வந்துச்சு. நாங்கள் வந்து குரூப் ஓப்பன் பண்ணோம், நிறைய பேர் சேட் பண்ணுறோம், யார் வந்து இதில் ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேயே தாட் வரும்போது எல்லா மெசேஜும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப் டேட்டாவை எடுத்து அனலைசிஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இந்த அனலைசிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ரிப்பாக இருந்தாலும், கிளாஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் சேட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் கேங் சேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இது மாதிரி அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப் சேட்டை வந்து அங்கே போய் எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு குரூப் சேட் போனாலும் அதை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக எடுத்து ஒரு ஃபைல் லொக்கேஷன் வச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்னென்ன பேக்கேஜஸ்லாம் தேவைன்னா எமோஜி, வேர்ட் கிளவுட், என்எல்டிகே, பாண்டாஸ், நம்பை, இந்த பேக்கேஜஸ்லாம் நீங்கள் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நான் ஒரு மீனிங்ஃபுல்லான டேட்டாவை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து எந்த டைமுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் நான் முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு வந்து சின்டெக்ஸ் இருக்கும். அந்த சின்டெக்ஸை வச்சு நான் ஜஸ்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்து அதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேவா? ஐ மீன் இந்த டைம்க்கான சின்டெக்ஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி டைம், ஆத்தர், மெசேஜ் இதை மாதிரி நான் வந்து தனியாக எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா அந்த எடுத்ததுலேயே டைம்ல வந்து டேட்டு தனியா, டைம் தனியா நான் எடுத்துடுறேன். அடுத்து எமோஜி, நம்ம என்னென்ன எமோஜிஸ்லாம் அனுப்புறோமோ அதை தனியா எடுக்கணும். அடுத்து யூஆர்எல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், எத்தனை லெட்டர் ஆக்சுவலாக ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க, எத்தனை வேர்டு அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கான மெத்தட்ஸ் நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து நமக்கு நார்மலாக இருக்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கான மெத்தட் எல்லாமே நான் முன்னாடி எழுதி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாலேருந்து அனலைசிஸ் பண்ணுறது தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. அந்த ஆத்தர்ஸ் வந்து ஐ மீன் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு வேர்டுக்கு ஆவரேஜாக அவங்க எவ்வளோ மெசேஜ் அடிச்சு அனுப்புகிறாங்க, எத்தனை மீடியாஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து சேட்ல வந்து மீடியா வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இஃப் சப்போஸ் நீங்கள் மீடியாவோட சேர்த்து சேட் எடுத்தீங்கன்னா அதுக்காக தான் இது இன்க்ளூட் பண்ணியிருக்குது. எமோஜிஸ் மொத்தம் எத்தனை அனுப்பிச்சிருக்காங்க, எத்தனை லிங்க் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, அந்த இதுதான். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு வேர்ட் அதிகமாக யார் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் அவங்க தான் அனுப்புகிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் மெசேஜஸ் யார் அதிகமாக சென்ட் பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாரன் சாம்பியர், அடுத்து வெங்கி. இருக்கிற லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா தான். ஸோ வந்து நோஸ்ட் லெஸ் நம்பர் ஆஃப் மெசேஜஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா. மோஸ்ட் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் ஆக்டிவ் பர்சன் வந்து ஷாரன் சாம்பியர், லெஸ் ஆக்டிவ் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா. அவ்வளோதான். இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து நம்ம என்ன மேக்ஸிமம் இமோஜி அனுப்புகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எந்த குரூப் சேட் எடுத்தாலும் இந்த சீக்கிரம் ஸ்மைலி இருக்கும், அதுதான் அதிகமாக அனுப்பிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த அதே சிரிக்கிற ஸ்மைலி, அடுத்தது தம்ஸ் அப் பட்டனு, அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குற ஸ்மைலி, அடுத்தது டிக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அடுத்தது வந்து இதே ஒரு எமோஜி டிஸ்ட்ரிபியூஷனாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ டோட்டலாக இருக்க எமோஜி டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். இந்த எமோஜி வந்து இத்தனை தடவை, இது இவ்வளோ தடவை, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே இது வந்து இண்டிவிஜுவல் பர்சன் வைஸ் எமோஜி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். இவங்க என்ன எமோஜி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரிக்கிற ஸ்மைலி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் அதிகமாக வந்து ஓகே கோவப்பட்டிருக்காரு. இவங்க பாருங்க, தீப்பொறி திருமுகம் மாதிரி கொடுத்துருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவரு மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கிறது இமோஜி. அடுத்து வியர்டான எக்ஸ்பிரஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இவங்க டிக் பண்ணுறது அதிகமாக தம்ஸ் அப், இந்த எமோஜி தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இவங்களும் தம்ஸ் அப் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதான். அடுத்தது வந்து டோட்டலா வந்து 47,000 வேர்ட்ஸ் இருக்கு நம்மளுடைய என்டையர் சேட்ல. அதுல வந்து இது மேக்ஸிமம். இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப் வேர்ட்ஸ் NLTKலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இருக்க ஸ்டாப் வேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்டாப் வேர்ட்ஸோட லோக்கலா கலோக்கியல் லாங்குவேஜஸ்ல வரும் தெரியுமா? எது எதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸ்டாப் வேர்ட்ஸ்ல. அப்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒமிட்டட், அப்லோடட் இமேஜ், வீடியோ, சேனல், இது ட்ரை, பைத்தான், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த வேர்ட் கிளவுட்ல வருது. ஜஸ்ட் ஒரு அழகான விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் எது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கறதுக்காக. அடுத்தது வந்து வேர்ட் அனலைசிஸ். நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேர்டு அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனலைசிஸ் பண்ணுறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 27 ஆகஸ்ட் அந்த டைமில் தான் வந்து நாங்கள் அதிகமாக வேர்ட்ஸ் போயிருக்கு. மற்ற டைம்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக வந்து சேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு குரூப்பில், அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அனலைசிஸ். நான் வேர்ட் சொன்னேன். டோட்டல் ஒரு மெசேஜ் ஐ மீன் ஒரு ஒரு சேட் வருது இல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆகஸ்ட் 3, ஜூலை எண்ட் அப்பதான் வந்து அந்த இதெல்லாம் அதிகமாக மெசேஜ் போயிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து டே ஆஃப் வீக். டே ஆஃப் வீக்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சண்டே சண்டே தான் வந்து அதிகமாக சேட் இருக்கு. அதிகமாக நம்ம வந்து பேசுகிறோம் when compared to this. அதுதான் இந்த கவுண்ட்லிங் காமிச்சிருக்கு. காமிச்சிருக்கோம் இந்த கிராஃபில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போலார் கிராஃபில், போலார் லைன் கிராஃபில் காமிச்சிருக்கேன். அடுத்து அவர் வைஸ் அனலைசிஸ். அவர் வைஸ் அனலைசிஸில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 8 o'clock 8 o'clock தான் அதிகமாக சேட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்க டைம் தான் வந்து எல்லாருமே சேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நைட் டைம் தான் அதிகமாக சேட் இருக்கு. மார்னிங் டைமில் சுத்தமாக சேட் இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆ இதான் வந்து எங்கள் குரூப்போட சேட் அனலிஸ்ட். நீங்கள் உங்கள் குரூப் எடுங்க, சேட் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் கோட் வாத்தி மெயில் ஐடி கூட நீங்கள் அனுப்பிச்சு மெயில் பண்ணி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் வித் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.